பிரதோஷமும் புதன்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாள்ல புதன் கோரை நேரத்துல 5 வெந்தயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் கடன் தீரும், பணம் சேரும். நாளைய தினம் சித்திரை அமாவாசை. முன்னோர் சாபம் நீங்க, கர்ம வினை தீர, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பரிகாரத்தை புதன்கோரை நேரமான இரவு 8 to 9 செய்யணும். இந்த நாளில் தவறாமல் வீட்டில் விளக்கேற்றுங்க. சிவாலயத்துக்கு போகிறவங்க தவறாமல் அபிஷேகத்துக்கு நான் சொன்ன பொருளை வாங்கிட்டு போங்க. உங்களால் முடிந்தளவு பசுவிற்கு தானம் பண்ணுங்க. அதை போல இன்றைய தினத்துல சிவமந்திரங்களை உச்சரித்துக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவமந்திரங்களை உச்சரித்துக்கிட்டே இருங்க. இந்த புதன்கோரை நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு முதல்ல 5 வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயம் அப்படிங்கிறது புத பகவானின் ஆட்சி பெற்ற ஒரு பொருள், பண வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது புதன்கிழமை என்பது செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இப்ப இந்த புதன்கிழமையில இந்த 5 வெந்தயத்தை எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கணும். சதுரமா ஒரு பச்சை நிற துணி எடுத்து அதில் இந்த 5 வெந்தயத்தை வச்சு அதில் சிறிதளவு கல்கண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளை வச்சு டைட்டாக கட்டிடுங்க. கட்டி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் சேரணும், உங்களுக்கு செல்வம் சேரணும், தங்கம் சேரணும், இருக்கிற இடம் சொந்த இடமாகணும், சொந்த வீடு யோகம் உண்டாகணும்னு புத பகவானை மனதார வேண்டிட்டு உங்கள் வீட்டு பூஜையில வச்சிருங்க. அடுத்த புதன்கிழமை அதை எடுத்து ஏதாவது ஒரு பெரிய மரத்துக்கடியில் கொண்டுட்டு போய் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லை? இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.